அந்தி கிறிஸ்துவோடைய அடையாளம் 6 வாங்கினா ஒழிய ஒருத்தவன் வாங்க முடியாது, ஒருத்தவன் விற்க முடியாது. ஹலோ, கேட்குறீங்களா இல்லையா? எபிசியரில் அந்த என்ன பெரிய சந்தை, ட்ரேட் மார்க்கெட், வேர்ல்ட் ட்ரேட் மார்க்கெட், அதை இடையில சொன்னேன், முந்தின வாரமாக சொன்னேன். எல்லா விதமான வியாபாரிகளும் வருவாங்க, அங்கே எல்லா பொருட்களும் கொண்டு அங்கே வந்து விற்பாங்க. ஓகே, அப்படி ஒரு காரியம், ஒரு வியாபாரம் நடக்கிற இடத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு போய் வாங்கிறதுக்கும் சரி விற்கிறதுக்கும் சரி அவர்கள் என்ன செய்யணும்? இந்த நேரோ மன்னருடைய சிலையை அவங்க வணங்கணும். அப்புறம் விலை உயர்ந்த நறுமண கொடிகள், செடிகள், கட்டைகள், சின்ன சின்ன அந்த கிளைகள், அப்படிப்பட்ட நறுமண செடிகள்லாம் கொண்டு வந்து எரிப்பாங்க. எரித்து கேளுங்க, அதை எரித்து பெரிய புகை கேளுங்க, நிறையா புகையை உண்டு பண்ணி அந்த ட்ரேட் மார்க்கெட் அந்த இடமே, அந்த நுழைவாசலே அவ்வளோ வாசமாக இருக்குமா, அவ்வளோ வாசமாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, இந்த வாசம்லாம் நல்லா இழுத்துக்கிட்டாங்க. ஓகே, குட், ஐயோ நல்லா வாசமாக இருக்க அப்படின்னு. ஆனால் இதுக்குள்ளே பிரவேசிக்கிறவர்கள், இதுக்குள்ளே வியாபாரம் பண்ண போகிறவங்களும் சரி, உள்ளுக்கு ஜாமான் வாங்க போகிற பொருட்களை வாங்க போகிறதா இருந்தாலும் சரி, அவர்கள் என்ன செய்யணும், அந்த நேரோ மன்னருடைய சிலையை வணங்கி அந்த எரிஞ்ச அந்த வாசனையோடைய அந்த இலைகள், செடிகள், இதோடைய கிளைகள் இதெல்லாம் எரிஞ்சு சாம்பலாக ஆகுதில் அந்த சாம்பலை எடுத்து அவங்க என்ன செய்யணுமா, நெத்திலையும் இந்த கையிலையும் அவர்கள் பூச வேண்டும். ஓகே, இப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கு? அந்தி கிறிஸ்துவோடைய அடையாளம் 6 வாங்கினா ஒழிய ஒருத்தவன் வாங்க முடியாது, ஒருத்தவன் விற்க முடியாது. ஹலோ, கேட்குறீங்களா இல்லையா? அந்தி கிறிஸ்துவோடைய அடையாளம் 6 வாங்க ஒருவன் வாங்காவிட்டால் அவனால் என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது, விற்க முடியாது.